காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோப்பின் தேவன் விதித்த நியாயவுமாயிருக்கிறது. நாம் அறியாத பாசியை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஷ்டவேளே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆமென். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மிடத்தில் வருகிறவர்களை நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவரே, நறுமையான இந்த உபவாச இந்த கூடுகையிலும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சென்ற 6 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல எங்களை காத்து பல விதங்களிலே தப்புவித்து பலத்தை தந்து நடத்தினீர். ஆண்டவரே ஐயா, இந்த நாளிலும் ஆண்டவரே ஐயா, ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். 7வது மாதத்தின் இந்த தொடக்க 1வது கிழமைக்குள்ளே வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே வருகிற மாதம் அல்ல ஆண்டவரே, வருகிற 6 மாதங்களும் எங்களுக்கு இன்னும் ஒரு உயர்வான நிலைகளுக்குள்ளே நடத்தப்படுவதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற, ஆசீர்வாதமாய் மாற கர்த்தாவே எங்களோடு நீ பேசும்படி செபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே கேட்டு அதற்கு விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு எதிராய் கிரியை செய்கிற எங்களுக்குள்ளாகவும் இருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படும்படியா செபிக்கிறோம். கர்த்தர், இந்த நாள் உம்முடைய வார்த்தை மூலம் ஆண்டவரே எங்களோடு பேசி எங்களை இன்னும் உம்முடைய உச்சிதமான உயர்வான அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தப்போறக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை நிச்சயமாக இந்த வேளையிலும், இந்த வார்த்தை வேளையிலும் கூட அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே இன்றைக்கு அவர் எங்களோடு பேசி இந்த 6வது மாதத்தை கடந்து 7வது மாதத்தின் இந்த 1வது கிழமைக்குள்ளே வந்திருக்கிற நாங்கள் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நடத்த போகிற அல்லது ஆசீர்வதித்து எங்களை இன்னும் ஒரு உயர்வான நிலைகளுக்குள்ளே நடத்த போகிற விடயங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த நாளும் இந்த தேவ செய்தியை கர்த்தருடைய கிருபையில சொல்லுகிறேன். வருகிற 6 மாதங்களும் இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போமா இருந்தால் நிச்சயமா இன்னும் இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தயவின் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இன்னுமாய் அவருடைய தயவினால் எங்களை ஆசீர்வதித்து தேவையான காரியங்களை தந்து எங்களை உயர்த்தி நடத்துவார். ஆமென். ஆகவே இந்த உபவாச கூடுகைகள் ஊழியக்காரன் சொல்வது போல ஆவியிலே ஒரு பலன் எங்களுக்குள்ளே இன்னும் உண்டாகி பெருகிற நாள். ஆமென். இந்த உபவாசத்தோடு வந்து தேவனுடைய வார்த்தைகளையும் ஜெபங்களை மேறெடுக்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு ஒரு பலத்தின் மேல் பலன் அடையத்தக்கதாய் கர்த்தர் நடத்துகிற ஒரு நாளாய் இருக்கிறபடினால் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு இந்த 6 மாதங்களிலும் நான் சொல்வது போல கர்த்தருடைய கிருபையிலே
ஆண்டவர் அற்புதமாய் அவருடைய வார்த்தைகள் மூலம் எங்களை திடப்படுத்தி அவருடைய தயவுக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் உயர்வுகளை சுதந்தரிக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதமாய் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நடத்தி இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவருமே சாட்சிகளை சொல்வோமானால் பல விதங்களிலே நாங்கள் சொல்ல முடியும் நிச்சயமாய். என்றால் சில வேளைகளில் எங்களுக்கு அல்லது மற்றவருடைய பார்வைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடயமா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது சின்ன விடயம் மற்றவர்களுக்கா இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கும். அப்படி கர்த்தர் நடத்தி இருப்பார். ஆமென். ஆகவே அது எங்களுடைய பலவீனமா இருக்கலாம், சுவவீனமா இருக்கலாம், அல்லது எங்களுடைய ஒரு போக்குவரத்திலே வந்த ஏதாவது விபத்துக்களா இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் அற்புதமாய் நடத்தின விடயங்கள். ஆமென். ஆகவே அப்படியாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறபடினால் இன்றைக்கும் இனிமேலும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு ஒரு சங்கீத பகுதியை வாசித்தோம். சங்கீதம் 81 உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீத பகுதிகள் தான். இந்த வார்த்தையில் அதாவது இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்குள்ளாக நாங்கள் எப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும், ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவன் விரும்புகிறது போல அல்லது தேவன் காட்டின வழிநடத்தலின் பிரகாரம் அவர்கள் நடக்காததினாலே எப்படியாக அவர் அங்கே இந்த இடத்திலே அவருடைய அங்கலாய்ப்பின் வார்த்தைகளாக அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவோ இக்கட்டுகளில் இருந்து, எவ்வளவோ நெருக்கங்களில் இருந்து, எவ்வளவோ போராட்டமான சூழ்நிலைகள் இருந்து நடத்தினேன், அப்படியாக நடத்தின அந்த தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய வழிகளை எல்லாம் போதித்தேன். இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இப்படியாக உங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது தேவன் விரும்புகிறது போல அங்கே நடக்கவில்லை என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு முக்கியமாய் நான் உங்களிடம் சொல்லுகிற ஒரு காரியம் 8வது வசனத்தில் இருந்து நான் இந்த சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு இன்றைய நாள் தேவ செய்தியினுடைய தலைப்பை சொல்ல விரும்புகிறேன். இதில் 8வது வசனத்திலிருந்து பாருங்கள். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொன்னார். கர்த்தர் அதுக்கு முன்பதாக எப்படி அவர் அற்புதமாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி அந்த முதல் பகுதிகளில் சொல்லப்பட்டாலும் பிறகும் ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. உனக்குள்ளே வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே பல காரியங்களை சொல்லுகிறார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னார். அந்த ஜனமோ அவருடைய அந்த நடத்தி வந்த ஜனமோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் என்று இங்கே தேவன் சொன்ன பிற்பாடும் அங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவன் தன்னுடைய பிள்ளைகள் உயர்வான நிலைக்குள்ளே நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த இரக்கத்தின் தேவனுடைய வார்த்தை பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் பிரகாரம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வழி மாறி தேவனுடைய விருப்பத்திற்கு முரணாக நடந்தாலும் தேவன் ஒரு அங்கலாய்ப்பின் வார்த்தையாய் சொல்லுகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொன்ன பிற்பாடு அடுத்த வார்த்தையில என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சீக்கிரத்தில். அப்ப தேவனுடைய வழிகள் அல்லது தேவனுக்கு விரும்புவது போல
எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படுமா இருந்தால், அவருடைய வழிகளின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகள் கட்டப்படுமா இருந்தால், எங்களுடைய எதிராளிகளை சீக்கிரமாய் அங்கே சொல்லப்படுகிறது தாழ்த்தி விடுவேன். எங்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்களை, எங்களுக்கு எதிராக எழும்புகிற மனுஷர்களுடைய காரியமா இருக்கலாம், சூழ்நிலைகளா இருக்கலாம், எங்களுடைய மாம்சத்திலே எங்களுடைய சரீரத்திலே வந்து கொண்டிருக்கிற போராட்டங்களா இருக்கலாம், கர்த்தர் அவைகள் எல்லாம் அகற்றுவார். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஷ்டவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் நலமாயிருக்கும் என்று சொன்ன பிற்பாடு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அங்கே சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை, சீக்கிரத்தில் எங்களுக்கு எதிராக இருக்கிற விடயங்களை எல்லாம் தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஆமென். இன்றைக்கு என்னுடைய இந்த நாள் இந்த உபவாச கூடுகையில சொல்லுகிற ஒரு தேவ செய்தியுடைய தலைப்பை சொல்லுவேன் என்றால், தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல வாழுங்கள். ஆமென். தேவனுடைய விருப்பம். இதுவரைக்கும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் தேவன் இந்த 6 மாதத்திலே நடத்தின தேவன் இன்னும் ஒரு புதிதான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இன்னொரு ஒரு சிந்தனைக்குள்ளே போகாதபடி இன்னும் சில வேளைகளை நாங்கள் நல்லபடியாய் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு விருப்பமான வழிகளிலே நடந்து கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இன்னும் நாங்கள் தேவனுடைய வழிகளிலே, அவருக்கு விருப்பமான அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது சீக்கிரமாய் அவர்கள் எதிராளிகள், எங்கள் எதிராளிகளை தாழ்த்தி எங்கள் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எதிராளிகள் என்றால் சில வேளை மனுஷர்களை மாத்திரம் நாங்கள் யோசிக்க வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கைகளிலே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தேவையான வெற்றிகளை காண்பதற்கு, முன்னேற்றங்களுக்குள்ளே நடத்தப்படுவதற்கு தேவ பிள்ளைகளே எதிராக என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, சில வேளைகளை நாங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த எதிர்ப்புகள், இந்த தடைகள் எல்லாம் முறியடிக்கப்படாது, இது இப்படித்தான் இருக்கும் என்று சில வேளை நினைக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் பிரகாரம் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் ஜனங்கள் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆமென். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல நாங்கள் நடப்போமா இருந்தால், சீக்கிரமாய் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கப்படாமல் ஒரு வெற்றியான நிலைகளிலே நாங்கள் அதை காண முடியாதபடி இருக்கிறதோ, இன்றைக்கு இன்னும் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கெல்லாம் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நானும் நீங்களும் நடக்கவில்லை என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். உலகத்திலே சொல்லுவார்கள், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல எப்படியும் வாழலாம் என்று சொல்லி உலகத்திலே சிலர் சொல்லும் பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல நாங்கள் வாழக்கூடாது. எங்களுடைய மனசும் மாம்சமும் சொல்லும், இன்றைக்கு இப்படி செய்வோம், இன்றைக்கு அங்க போவோம், இங்க போவோம், அப்படி நடப்போம் என்று எங்களுடைய மனசும் சொல்லும், எங்களுடைய மாம்சமும் சொல்லும். இந்த ஜென்ம சுபாவம் இந்த பூமிக்கேற்ற விதமாக சிந்திக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிகளில் தேவன் விரும்புகிறது கேட்டாற் போல நடந்தால்தான் சீக்கிரமாய் இதில் சொல்லப்பட்டது போல எங்கள் எதிராளிகள், எங்களுடைய சரீரத்தில் கூட வியாதிகள் இருக்கலாம், அல்லது பலவீனங்கள் இருக்கலாம், எதிரான பலவிதமான சூழ்நிலைகள், ஏதோ சந்திக்கப்படாத பல காரியங்கள் இருக்கலாம், ஒரு உயர்வான நிலைகளுக்குள்ள இன்னும் நாங்கள் சென்று அடைய முடியாதபடி, அந்த இலக்கை அடைய முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்கும். சீக்கிரமாய் அவைகள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கைகூடி வரத்தக்கதாக இன்னும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் தேவனுடைய வழிகளுக்கு, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போலதான் என்னுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது என் மனைவி சொல்லுகிறது போல மனைவியின் விருப்பத்தின்படி நடக்கிறேனா? அல்லது என் புருஷன் சொல்லுகிறது போல புருஷனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கிறேனா? அல்லது நண்பன் சொல்லுகிறது போல நடக்கிறேனா? அல்லது இந்த நாட்டினுடைய சில அதிகாரிகள், தலைவர்கள் சொல்லுகிறது போல அவர்களுடைய விருப்பத்தின்படிதான் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நடக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, நாங்கள் கணவன் மனைவி என்றால் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இதில் நான் குழப்பத்தை சொல்லவில்லை. ஆனால் தேவன் விரும்புகிற போல தேவனுடைய வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகள், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை.
இதுதான் தேவனுக்குள்ளா எங்களை வெற்றி சிறக்க பண்ணும். சீக்கிரமாய் சத்துருக்களை, சொல்லப்பட்டது போல எதிராளிகளை தாழ்த்தி என் கையை, அதில் சொல்லப்பட்ட தேவன் தன் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவாராம். அங்கே அடுத்த 17வது வசனம் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலை தேனினால் எங்களை திருப்தியாக்கி நடத்துவாராம். ஆமேன். அவே தேவ பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் எங்களோடு இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்களோ, அவர்கள் சொல்லுகிறதன்படி, அவன் விரும்புகிறது, என் நண்பன் விரும்புகிறது போல, அல்லது என் மனைவி விரும்புகிறது போல, என் கணவன் விரும்புகிறது போல, என் பிள்ளை விரும்புகிறது போல, இப்படி அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டினுடைய சில அதிகாரிகள், தலைவர்கள், பெரியவர்கள் சொல்லுகிறது போல, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நான் நடக்க வேண்டுமே என்று சொல்லி, அவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் போவோமா இருந்தால், தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளாக நாங்கள் வெற்றிகளை கண்டுகொள்ள முடியாது. இதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான நல்ல ஒரு வழிநடை. அதான் ஜனங்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினார். எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ அந்த பார்வோனுடைய எவ்வளவோ அடிமைத்தனங்கள் இருந்து மீட்டெடுத்த அந்த ஜனங்கள் தேவனை விட்டு மறுதளித்து பின்வாங்கி போனார்கள். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், என் ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைக்கு இதுவரைக்கும் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே சில சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் சில வேளைகளிலே ஒரு அரைவாசி முக்காவாசி நான் தேவனுக்குத்தான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சில வேளையிலே நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் எப்பொழுதும் தேவன் தான் முதலிடம். தேவனுடைய விருப்பம் எது? குடும்பம் என்றாலும் அது தேவனுக்குள்ளால் தான் கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்குள் தான் நாங்கள் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியவனும், மனைவி புருஷனை அன்பு செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் எல்லாமே கர்த்தருக்குள் தான். கர்த்தருடைய விருப்பத்திற்கேற்ற போல, கர்த்தருடைய விருப்பம் என்ன, அதுதான் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நானும் நீங்களும் நடக்கணும். அப்பொழுதுதான் இதில் சொல்லப்படும் சீக்கிரமாய் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சில காரியங்கள் சீக்கிரமாய் சந்திக்கப்பட வேண்டுமா? இந்த 6 மாதம் போய்விட்டதே, இன்னும் வரவில்லை என்று சொல்லி சில வேளைகளில் எங்களை மனம் தளர்ந்திருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், இன்னும் சரி வரையில். அப்போ இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற கரம் சீக்கிரமாய் நடக்க வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கே நான் தேவனுடைய விருப்பத்துக்கு முரணாக, தேவனுடைய விருப்பத்தின் பிரகாரம், அது அவருடைய விருப்பம் எங்க? வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. அதான் அவர் சொல்ல, என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இதுதான் அவருடைய விருப்பம். அவர் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். எந்த வேளையிலும் இந்த வார்த்தையை நாங்கள் அடிப்படையாய் வைத்து எங்களுடைய குடும்பங்களை கட்ட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நானும் நீங்களும் நடக்க வேண்டும். ஆமேன். இந்த உலகத்திலே பல விதங்களிலே பல காரியங்கள் எங்களை இழுக்கும். ஆனாலும் நாங்கள் அவருடைய வழிகளின்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் அவரை நம்பினவர்கள் மாண்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. நிச்சயமாய் அவர் எங்களை உயர்த்துகிற தேவன். அவர் உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலை தேனினால் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். ஆமேன். அவை தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த நாளில் இந்த ஆலோசனைகளை கேளுங்கள். இது கேட்டுவிட்டு நாங்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இதெல்லாம் வழக்கத்துக்கு நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. ஏதோ நீங்கள் அதில் நின்று சொல்றீங்கள், மனைவியின் சொல்ல கேட்கல என்றா எப்படி, மனைவியின் விருப்பத்தின்படி நடக்கல என்றால் எப்படி பிரச்சனை வரும் என்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்று சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவர் எங்களை எல்லாம் சிருஷ்டித்த தேவன் அவர்தான். அதனாலே சில வேளைகளிலே சில நேரங்களிலே முரட்டாட்டங்கள், முரண்பாடுகள், சில காரியங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் இதுதான். மனைவியே, கணவனே, பிள்ளையே, இதுதான் கர்த்தருடைய விருப்பம். இப்படித்தான் நாங்கள் நடக்க வேண்டும், இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நாங்கள் நடக்கும் பொழுது சீக்கிரமாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள், குடும்பத்தின் காரியங்களுக்கு எதிராய் என்ன சத்துருடைய கர்ச்சிப்புகள், சத்துருடைய எதிர்ப்புகள், என்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா சீக்கிரமா இதை சொல்லப்படு, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலை தேனினால் திருப்தியாக்கி நடத்துவேன். ஆமேன். கர்த்தர்
தேவனுடைய பிள்ளைகள், இது ஒரு மனுஷன் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் என்னுடைய காரியங்களிலே நிறைவேற வேண்டிய காரியங்கள் நிறைவேற வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைக்கு எங்கெங்கெல்லாம் நான் இதுவரைக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல இல்லாமல் என்னுடைய பேச்சுக்களாயிருக்கலாம், சிந்தனைகளாயிருக்கலாம், செயல்களாயிருக்கலாம், எப்படிப்பட்ட அது குடும்பத்தையே வைத்துக்கோ பார்ப்போம். இன்றைக்கு யாருடைய விருப்பத்துக்கு நாங்கள் நடந்திருக்கிறோம்? அது சபை கூடுதலான காரியம், ஊழியமான காரியம், எல்லாவற்றையும் வைத்து பார்ப்போம். இன்றைக்கு மனைவி சொன்னதுனாலே, புருஷன் சொன்னதுனாலே, பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாதனாலே, நண்பன் சொன்னதுனாலே, இப்படி தடுமாறி சில வேளைகளில் நாங்கள் நடந்திருக்கலாம். இன்றைக்கு சீக்கிரமாய் எங்களுக்கு எதிராக இருக்கிற எங்களுடைய காரியங்களை சத்துருகள் போல அல்லது எதிராக இருக்கிற தடைகளை கூட தகர்த்தரிக்கப்படத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு உயர்வான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வதற்கு நாங்கள் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நாங்கள் நடப்போம். இதை விட்டு லோத்து சொன்னது போல அப்படி அல்ல கர்த்தாவே, லோத்துக்கு சொன்னார் ஆண்டவர், கர்த்தருடைய தூதன் சொல்லப்படுகிறது, நீ திரும்பி பார்க்காமல் நான் காட்டுகிற அந்த மலைக்கு ஓடிப்போன்று. ஆனால் அவர் சொல்லுகிறார் அப்படி அல்ல கர்த்தாவே. தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய விருப்பத்துக்கு முரணாக இல்லை, அப்படி அல்ல நான் இப்படித்தான் என்று சொல்லி அதிலே நானும் நீங்களும் எந்தவித சமரசம் தேவனோடு செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நாங்கள் நடக்க வேண்டும். நான் சில சம்பவங்களை சொல்லுகிறேன். நிச்சயமாய் இந்த சம்பவங்கள் கூட எனக்கும் உங்களுக்கும் இன்னும் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நடந்து அவர்கள் எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை நான் சொல்லும் பொழுது நானும் நீங்களும் இன்னும் இனி வருகிற நாட்களே அவருடைய விருப்பம்தான். பிள்ளையா எல்லாம் குடும்பத்தை நேசிக்க வேண்டும், கணவனை நேசிக்க வேண்டும், மனைவியை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள், குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாம் நல்ல நேசிக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்க வேண்டும். ஆமேன். இது சில வேளைகளில் என்ன இது குழப்புறீங்களா, இது ஏதோ பிரச்சனைகளை உண்டாக்குறீங்களா என்று யோசிக்க கூடாது. இதுதான் இப்படித்தான் கட்டப்படும். சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களோ எல்லாருமே ஒரு மாம்சீகத்திலே மனுஷீகத்திலே ஏதாவது ஆலோசனைகளை சொன்னாலும் தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் என்னத்தை விரும்புகிறார், தேவனுடைய வழி என்ன, அதுக்கு முரணா இருக்குமா இருந்தால் அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. அது உலகத்திலே நாட்டின் காரியங்களா இருந்தாலும் அதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க முடியாது. இந்த நாட்டிலே இந்த ஓரினை சேர்க்கைக்குரிய காரியங்கள், அதனுடைய சட்டங்கள் இயற்றப்படுகிறது, அதற்கு உரிய எங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்க முடியாது. தேவனுக்கு அது விருப்பம் இல்லை, அது அருவருப்பான காரியம். அதனாலே தேவ பிள்ளைகளை என்ன தேவனுடைய விருப்பம் என்னவோ அதுதான் உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நாங்கள் பார்ப்போம். சீக்கிரமாய் சில சம்பவங்களை சொல்லி ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம். நான் முதலாவதாக இயேசுவையே உங்களுக்கு மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வெளிப்பட்ட இயேசு எப்படி, அவர் வேதம் சொல்லுகிறது அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தார். ஆமென். அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு செல்ல பிள்ளையா இருந்தார் என்று சொல்ல. ஆனால் அவர் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக அவர் வெளிப்பட்ட அந்த இயேசு எப்படி அவருடைய விருப்பத்தின்படி அவர் வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே அங்கே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இயேசு எப்படியாக இந்த பூமியிலும் கூட அவருடைய விருப்பத்தையே செய்தார். எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவோ அவருக்கு எதிரான காரியங்கள் வந்தாலும், பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்னவோ அதற்கேற்றாற் போலவே இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடரும்படியாக அவர் எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆமென். அவரை நாங்கள் பின்பற்ற எதற்கும் அவரை நாங்கள் ஒரு மாதிரியாக, ஒரு பின்பற்றத்தக்கதான நல்ல விடயமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே பாருங்கள், இயேசு, நான் சில சுருக்கமாய் வார்த்தைகளை சொல்லுகிறேன். யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம், யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34 வாசியுங்கள். யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம். நாங்கள் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நாங்கள் வாழும் பொழுது சீக்கிரமாய் எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் முறியடிக்கப்பட்டு எங்களை அவர் ஆசீர்வதிப்பார்,
எங்களை உயர்த்துவார் என்பது இந்த மாதத்திலே நான் சொல்லுகிற கர்த்தருடைய கிருபையில் நான் சொல்லுகிறேன். ஆகவே இன்றைக்கு இதுவரைக்கும் சில காரியங்கள் என்ன தாமதம் என்று கூட நினைக்கலாம். சீக்கிரமாய், அதைத்தான் அந்த வார்த்தை அதைத்தான் திருப்ப சீக்கிரமாய் சத்துருக்களை தாழ்த்தி சத்துருக்களை அங்கே கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறபடினால் வாசிப்போம். யோவான் யாராவது மைக் வைத்திருந்தால் வாசியுங்கள். 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளின் முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆமென். அங்கே சீசர்களுக்கு சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தம், அதுதான் விருப்பம். ஆமென். அவருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கிரியையை, அவருடைய செயல்களை, அவர் தனக்கு ஒப்புவித்த காரியங்களை முடிப்பதே அவருடைய போஜனம், அவருடைய சாப்பாடு என்று சொல்லுகிறார், ஆகாரம் என்று சொல்லுகிறார். அவை தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இயேசு எங்களுக்கு மாதிரியாக, மனுஷகுமாரனாக அவர் தேவனுடைய ரூபமாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டாலும் எங்களுடைய மனுஷீகத்திலே, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி ஏதாவது ஒரு விடயத்திலே எதிராக வரும் பொழுது எங்களுக்கு ஒரு நோவுகளோ ஒரு வேதனைகளோ ஒரு கலக்கங்களோ வருகிறதோ, அதே போலதான் மனுஷனுக்கு என்னென்ன ஒரு எதிராக வரும் பொழுது எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் வருமோ அதே போல் அவருக்கும் வந்தது. ஆனாலும் அவர் பிதாவினுடைய விருப்பம் என்ன, பிதாவினுடைய எனக்கு கஷ்டம் வருகிறது தான், எனக்கு இயலாமல் இருக்கிறது தான், எனக்கு கண்ணீர் வருகிறது தான், நான் எனக்கு அவமானப்படுகிறேன் தான், ஆனாலும் பிதாவினுடைய விருப்பம் என்ன, அதைத்தான் அவர் செய்தார். ஆமென். ஆகவே இயேசு எங்களுக்கு மாதிரியாக இருந்தார். அதே புஸ்தகம் பாருங்க, 6வது அதிகாரத்திலே 38வது வசனம் சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். அவை யாருடைய விருப்பத்தின்படி? பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி அவர் செய்யும்படியாகவே வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். அதையே செய்து முடிக்கும்படியான ஒரு வாஞ்சை உள்ளவராய் செய்து முடித்தார். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல இந்த பூமியிலே அவர் நடந்தார். அதனாலே அவர் எப்படி உயர்த்தப்பட்டார் என்றால், வானோர், பிலிப்பியர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது 2வது அதிகாரம் நீங்கள் 6வது வசனத்திலிருந்து பார்ப்பீங்கன்றால், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படிக்கான மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் என்னையும் உங்களையும் இந்த ஆண்டிலே தயவினாலே எங்களை உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் சீக்கிரமாய் சீக்கிரமாய் எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு உயர்வுகள் வந்தடையத்தக்கதாய், ஆசீர்வாதமான காரியங்கள் வந்தடையத்தக்கதாய், எதிரான காரியங்கள் முறியடிக்கப்படத்தக்கதாய், எதிராய் எழும்புகிற சத்துருடைய வல்லமைகள் முறியடிக்கப்படத்தக்கதாக நாங்கள் அவருடைய வழிகளிலே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். என் ஜனங்கள் என்னுடைய வழிகளின்படி நடந்தால் நலமாயிருக்கும், சீக்கிரமாய் சத்துருக்களை தாழ்த்தி. ஆமேன், அல்லேலூயா. அவர் இயேசு எப்படியாய் பிதாவினுடைய விருப்பத்தின்படி நடந்ததினாலே அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நான் சில மனுஷர்கள் வேதத்தில் எழுதப்பட்ட ஆபிரகாமை குறித்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நான் குறிப்பிட்டு சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி தேவனுடைய மனுஷர்கள் இப்படி அவருக்கு விருப்பமான அந்த வழிகளில் நடந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். தெரிந்த வார்த்தைகள் தான். பாருங்கள், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவனுடைய விருப்பம் வெளிப்படுகிறது. பாருங்கள், சொல்லுங்கள், வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். இங்கே பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தருடைய விருப்பம் உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை இதெல்லாம் விட்டு விட்டு விடுகிறது என்றால் எவ்வளவு கஷ்டம் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் கூடியிருந்து எப்படியாக சந்தோஷமாய் ஐக்கியமாய் குடும்பமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தெரியாத தேசம், அறியாத தேசம், அந்த தேசத்து ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த தேசம் எப்படிப்பட்டதென்றே அறியாத அந்த தேசத்துக்கு அங்கே தான் காண்பிக்கும், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அந்த ஆபிரகாம் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல அவன் என்ன அதில் சொல்லப்படு, போ நீ எப்படி இருப்பாய் என்று சொன்னார். அதில் சொல்லப்படும், நான் உன்னை பெரிய யாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல இதில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் எப்படியாய் அங்கே ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளே, அவன் எப்படியாய் அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆரம்பத்திலே அந்த சங்கீத பகுதியில் பார்த்தோம், என் ஜனங்கள் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். அதுக்கு பிற்பாடு என்ன சொன்னார், சீக்கிரத்தில் சத்துருக்களை தாழ்த்தி சத்துருக்களை ஒப்பு கொடுப்பேன். ஆமென். உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பேன், கண்மலை தேனால் திருப்தியாக்குவேன் என்று சொன்னது போல இந்த நாளிலும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் சொல்ற, நீ உன் ஜனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பனோட வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் காட்டுகிற அந்த தேசத்துக்கு போனியண்டா இப்படி ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னபடியே அவன் போனான். ஆமென். அவை தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் வேத பகுதிகளாக இருந்தாலும் ஏன் இதற்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் சீக்கிரமாய் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை, எங்களுடைய சுகங்களாக இருக்கலாம், பலங்களாக இருக்கலாம், ஆரோக்கியங்களாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்தில் சமாதானங்களாக இருக்கலாம், எங்களுடைய எதிர்பார்க்கிற என்ன காரியம் கர்த்தருக்குள்ளாக அவைகள் எல்லாம் ஒரு நன்மைக்கேதுவாய் நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்கலாம், அது தாமதமாய் போய்கொண்டிருக்கிறதே என்று இன்றைக்கு சில அங்கலாய்ப்புகளோடு சில கேள்விகளோடு இன்றைக்கு இருக்கலாம். தேவ பிள்ளைகள், அது ஊழிய விடயங்களாக கூட இருக்கலாம். ஊழியங்களும் கர்த்தர் எங்களை உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய ஆவிக்குரிய அந்த வரங்கள் கனிகள்னால் நான் இன்னும் வாஞ்சிக்கிற காரியங்களே இன்னும் நான் கடந்து செல்ல வேண்டும் என்ற பல விடயங்கள் இருக்கலாம். நாங்கள் அவைகள் எல்லாம் கர்த்தருக்குள் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாய் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நானும் நீங்களும் நடக்கும் பொழுது சீக்கிரமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். இந்த ஆபிரகாம் எப்படி கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், அப்படியா இன்றைக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் வந்ததே என்று சொல்லி நாங்கள் பாடல்களை படிக்கிறோம். ஆபிரகாம் நிமித்தம் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய விசுவாசத்தின் எப்படியாக ஒவ்வொரு விடயங்களிலே நாங்கள் இன்றைக்கும் அவரை வைத்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவை தேவ பிள்ளைகளே, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல். ஆமென். நீங்கள் அதாவது இன்றையிலிருந்து நீ என்ன சொல்லுறது, கணவன் மனைவி என்றால் நீ என்ன எனக்கு சொல்லுறது என்று சொல்லி அதிலே ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் பார்ப்போம், அவர்கள் என்ன காரியத்தை சொல்லுகிறார்கள், அது தேவனுக்கு பிரியமான காரியங்களாக இருக்கும். நிச்சயமாக அது சில வேளைகளில் முரணாக சில விடயங்கள் வரலாம். அதுக்கு ஒரு பொய்யை சொல்லு அல்லது தேவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யென்று ஒரு கணவனோ மனைவியோ அல்ல யாரோ என்று சொல்லும் பொழுது அதற்குத்தான் நாங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆமென். உங்களுக்கு தெரியும், யோபினுடைய மனைவி சொல்லுகிறார் யோபுக்கு, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு, தேவனை தூசித்து இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே அநேகர் நாங்கள் குடும்பஸ்தர்களாக இருக்கிறோம், வாலிப பிள்ளைகளும் அநேகர் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கைகளிலும் தேவனுக்கு விருப்பமானது என்ன, பாடசாலைகளாக இருக்கலாம், எந்த நேரங்களிலும் நாங்கள் தேவனுடைய விருப்பம், தனிமையில கூட நாங்கள் இருக்கும் பொழுது பிசாசு அப்படியும் எங்களை பல விதங்களில் சோதிப்பான். நாங்கள் தேவனுக்கு பிரியமானதை, விருப்பமானதையா சிந்திக்கிறேன், விருப்பமானதையா பார்க்கிறேன், விருப்பமானதிலேயே நடக்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இனி வருகிற நாட்களிலே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் நடக்கும் பொழுது, வாழும் பொழுது சீக்கிரமாய்
கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வுக்குள்ளாக எங்களுடைய காரியங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். அவே யோபு மனைவி சொல்லுகிறார், நீ தூசித்து ஜீவனை விடும், நீ இப்படியே இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க போறியா என்று சொன்ன பொழுது, இல்லை, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய வழியிலேயே தன்னை ஒப்புவித்து நடந்தான். அவருடைய வாழ்க்கையின் முடிவு உங்களுக்கு தெரியும். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை இவ்வளவுத்துக்கு அவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். நான் சம்பவங்களை சொல்லுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 வாலிபர்களை குறித்து உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு நாட்டிலே அந்த ராஜா சொல்லுகிறார், அந்த நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிற ஒரு ராஜா, பாருங்க, இதைத்தான் நான் சொன்னேன். அது நாட்டிலே இருக்கிற ஒரு ஜனாதிபதியா இருந்தாலும் யாராவது பெரிய தலைவர்களா இருந்தாலும் தேவனுடைய விருப்பத்துக்கு முரணாக ஏதாவது காரியம் வருமா இருந்தால் நாங்கள் அதற்கு விட்டு கொடுக்கவே முடியாது. ஆமென். தேவ பிள்ளைகள், தேவனுடைய விருப்பம் என்ன, அதைத்தான் நீங்களும் பார்க்க வேண்டும். அதன்படிதான் நடக்க வேண்டும். நாங்கள் அதற்கு முரணாக நடப்போமா இருந்தால் நிச்சயமாய் எங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் எங்களை மேற்கொண்டு விடுவார்கள். அப்ப சீக்கிரமாய் எங்களுக்கு எதிரான காரியங்கள் முறியடிக்கப்பட்டு ஒரு உயர்வான நிலைகளிலே நானும் நீங்கள் நடத்தப்பட வேண்டுமா இருந்தால் அவருக்கு ஏற்றாற் போல நடக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த வாலிபர்கள் அந்த ராஜா எப்படியாய் அந்த பாபிலோன் தேசத்திலே அந்த ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்தி இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்தான். உங்களுக்கு தானியேல் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த பொற்சிலையை நிறுத்தி நான் ஒரு எக்காலம் ஊதப்படும் பொழுது எல்லாரும் தாழ விழுந்து வணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை போட்டு, இதை வணங்காவிட்டால் அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள். ஆமென். அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அவர்கள் அந்த நேரத்திலே அந்த எக்காலம் ஊதப்பட்டது. இந்த 3 வாலிபர்களும் வணங்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இவர்கள் வணங்கவில்லை என்று சொல்லி அங்கே இருந்தவர்கள் அந்த ராஜாவிடத்திலே சொன்ன பொழுது அவன் கூப்பிட்டு, ஏன் நாங்கள் நிறுத்தின இந்த பொற்றிலேயே வணங்கவில்லை என்று சொன்ன பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், அவர் தப்புவியாமற் போனாலும் அவர்தான் தேவன். அதாவது தேவன் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். ஆமென். நமஸ்கரிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவர் தான். வணக்கத்துக்குரியவர் அவர் ஒருவர் தான். தாழ விழுந்து அவரை போற்றக்கூடிய ஒருவர் என்றால் தேவன் ஒருவர் தான். அந்த விருப்பத்தின் தேவன் அதைத்தான் விரும்புகிறார் என்று சொல்லி இந்த வாலிபர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பொற்சிலையை அந்த ராஜா நிறுத்தி இதை வணங்க வேண்டும் என்று சொல்லி, அந்த வணங்காவிட்டால் அக்னியிலும் போடப்படுவீர்கள் என்ற ஒரு கட்டளையையும் போட்ட பொழுதும் அவர்கள் வணங்கவில்லை. என்றால் இதில் தேவனுடைய விருப்பத்துக்கு முரணான காரியம். ஆமென். அவை தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறை ரீதியாய் பல இடங்களிலே சம்பவிக்கும். இதைத்தான் எங்களுடைய யதார்த்தமாய் சில சம்பவங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். சில காரியங்களே ஒத்து போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்ற பல நிலைகள் கூட இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிபர்கள் மீண்டும் அவன் சொல்லுகிறான், 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்படும், மீண்டும் ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பம் தரலாம், வணங்க வேண்டும் எக்காலம் ஊதும்பொழுது சொன்ன பொழுது அவர்கள் வணங்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்களை அக்கினி சூளையிலே போட்டார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. என்ன இதுக்குள்ள என்ன சொல்லுகிறால், தேவனுடைய விருப்பத்திற்கு அமையத்தான் இந்த வாலிபர்கள் கர்த்தர் தான் ஆராதனைக்குரியவர். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணான காரியம். அதனாலே இதை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக இருந்தார்கள். அங்கே அக்கினி சூளையிலே போட்டார்கள். அந்த அக்கினி ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். என்ன 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 சொல்லுகின்றால், தேவனுடைய விருப்பத்தை கேட்டாற் போல தேவ பிள்ளைகளே, நாங்கள் இனி வருகிற காலங்களில் வாழ்வோமா இருந்தால் இந்த 6 மாதத்திலே, இந்த 6 மாதங்களோ அல்லது அடுத்த சீக்கிரமா என்று சொல்லி இருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் எப்படி உயர்த்துவார் என்பதை நானும் நீங்களும் நிச்சயமாய் சாட்சியாய் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் அங்கே அக்னியிலே போடப்பட்டார்கள். அக்னி ஒன்றும் செய்யவில்லை. இதனாலே
அவர்கள் எப்படி உயர்த்தப்பட்டார்கள் என்று இந்த தானியேல் 3:28 30 வரை அந்த 2 வசனங்களை வாசிப்போம், சீக்கிரமாய் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30 வரைக்கும். தானியேல். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். எங்கே உயர்த்தப்பட்டார்கள்? அந்த தேசத்திலே அந்த ராஜாவே தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக அங்கே அந்த அந்த வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்தினார். ஆமென். தேவனுடைய அதைத்தான் அவனே சொல்லுகிற அந்த ராஜா என்ன கட்டளையை போட்டு வணங்காவிட்டால் அக்கினி சூளையிலே போடுவேன் என்று சொல்லி போட்ட பொழுது அவர்கள் எந்தவித சேதமும் இல்லாமல் அக்கினியிலே இருந்து தப்புவிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வேளையில் தான் இந்த ராஜா சொல்லுகிறார், இந்த அதாவது அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். ஆமென். தேவன் விரும்புகிறதையே செய்ததினால் என் பிள்ளையை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமாய் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தின தேவன் நிச்சயமாய் அந்த தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினாலே எங்களையும் உயர்த்துவார். எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்கள் தடைகளை உடைத்தறிந்து சீக்கிரமாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென், ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இங்க எவ்வளவுத்திற்கு இந்த பிள்ளைகள் சில வேளைகளில் போராட்டங்கள் வரலாம், சில எதிர்ப்புகள் போல, அல்லது எனக்குத்தான் ஏதோ பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது போல, அல்லது எனக்குத்தான் ஒரே கஷ்டம் வருகிறது போல இருக்கலாம். அந்த வேளைகள் எல்லாம் நாங்கள் பலமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் சீக்கிரமாய் என்னுடைய வாழ்க்கை நிலைகளிலே ஒரு மாற்றத்தை தருவார், ஒரு சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், எதிராய் இருக்கிற தடைகளை உடைப்பார். கர்த்தர் அவருடைய தயவினால் என்னை மென்மேலும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை, சில நெருக்கங்களான சில போராட்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் ஒரு தேவனுக்கு எதிராய் கேள்விகளை கேட்காதபடிக்கு, தேவனுக்கு எதிராய் பேசாதபடிக்கு கர்த்தருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கு தெரியும், வேதத்திலே நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. பெத்லெகேமிலே பஞ்சம் வந்த பொழுது நகோமி எங்கே போனால்? மோவாப் தேசம். தேவன் அருவருக்கிற அல்லது 10 தலைமுறைக்கு அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற அல்லது அந்த மோவாப் அந்த சந்ததியினர் தேவனுடைய பிரகாரங்களிலே பிரவேசிக்க முடியாது என்ற ஒரு பிரமாணம், ஒரு கட்டளையை போட்டிருந்தார். அந்த தேசத்துக்கு இந்த நகோமி பெத்லெகேமிலே பஞ்சம் வந்த பொழுது போனாள். அங்கே போன பொழுது, அதாவது என்ன சொல்லுகின்றால், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தேசம், அவர்களே தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது என்ற ஒரு பிரமாணம் இருந்தது. இந்த நகோமி பஞ்சம் வந்த பொழுது, கஷ்டம் வந்த பொழுது, ஒரு குறைவு வந்த பொழுது அவள் மோவாபிலே போனால் தாங்கள் நன்றாய் சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லி மோவாபுக்கு போனாள். அங்கே போன பொழுது வேதம் சொல்லுகிறது, புருஷனை இழந்தாள், 2 பிள்ளையை இழந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவ என்ன சொல்லுகின்ற தேவ பிள்ளைகளே, என்ன விதமான சில கஷ்டமான சில பாடுகள், சில வேளைகளில் ஏதோ பாடுகள் போல எங்களுடைய வாழ்க்கையில் வரலாம் என்ற வேதமே சொல்லுகிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். பாடுகளும் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகளும் எங்களுக்கு சில போராட்டங்கள் வரும், உபத்திரவம் வரும். என்ன 6வது மாதத்தில் என்ன இப்படி சொல்றீங்கள், அதையும் சொல்றீங்க, இதையும் சொல்றீங்கள். இது கர்த்தருக்குள்ளாக இது ஒரு வழி. பவுல் அதுதான் சொல்றார், உபத்திரவத்தின் வழியாய்
தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு உபத்திரவத்தின் பாதையிலே போன பொழுது அங்கே சீசர்களை திடப்படுத்தி சொல்லுகிறார். அதனாலே சில பாடுகள் போராட்டங்களை கண்டு நாங்கள் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு முரணாக நாங்கள் செயற்படக்கூடாது. நாங்கள் பேச்சுக்களை பேசிவிடக். இந்த நகோமியை பாருங்கள், அவள் பெத்லெகேம் அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே ஒரு பஞ்சம் வந்தது, ஒரு குறைவு வந்தது, அவள் உடனே அங்கே போகிறாள். இன்றைக்கும் சில வேளைகளில் நாங்கள் எப்படி பார்க்கலாம், இன்றைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், யாராவது ஒரு ஆள் எதிராக பேசின உடனே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படியாக சரளமாக பிறக்காத பிள்ளையிலிருந்து செத்த அந்த மனுஷர்கள் வரைக்கும் எவ்வளவுத்துக்கு பேசிக்கொண்டிருப்போம், எவ்வளவுத்துக்கு கூடாமல். என்ன வாயின் ஏதோ ஒரு எதிர்ப்பாக அல்லது ஏதாவது எதிராக ஒருவர் பேசிவிட்டால் அங்கே எப்படியாக நாங்கள் அந்த நகோமி மோவாபுக்கு போனது போல தேவனுடைய பிள்ளை எப்படி பேச வேண்டும், தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல எப்படி நடக்க வேண்டுமோ அதன்படி நடக்காமல், என்ன இப்படி கதைத்து விட்டார், எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டார், இவரெல்லாம் ஒரு ஆளா, இப்படி எவ்வளவுத்திற்கு எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை தேவனுக்கு பிரியமில்லாதபடி, தேவனுக்கு விருப்பம் இல்லாதபடி பேசுகிறோம். இதனாலேயே இன்றைக்கு நாங்கள் தேவ பிள்ளைகளே பலவித ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியாதபடி நாங்கள் காணப்படுகிறோம். அதனாலே என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும், சீக்கிரமாய் சத்துருக்களை தாழ்த்தி அவர்களை முறியடிப்பேன், உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலை தேனால் திருப்தியாக்குவேன் சொல்லுகிறார். ஆமேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் பாடுகளை கண்டும் சில போராட்டமான சில நிலைகள் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டதே, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, ஏன் எனக்கு இப்படி என்று சொல்லி நாங்கள் தேவனை நாங்கள் கேள்வி கேட்காமல், தேவனுக்கு முரணாக செயற்படாமல் கர்த்தருக்குள்ளாய் அவைகளை சகித்து கொண்டு கர்த்தருடைய வழிகளிலே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி சக்கினி சூளையிலே போட போறோம் என்று சொன்னாலும் அவங்கள் கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரைத்தான் நாங்கள் ஆராதிப்போம், கர்த்தர் தான் ஆராதனைக்குரியவர் என்று சொல்லி அவன் நிலைநிறுத்தின அந்த பொற்சிலையை அவர்கள் வணங்காமல் இருந்தார்கள். ஆமேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் அப்படியாக நாங்கள் கர்த்தருக்குள்ளே நடப்போம். ஆமேன். சில வேளைகளே சீக்கிரமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வந்து கைகூடும் என்று நான் சொல்லிவிட்டு இவைகளை சொல்லாமல் போவேன். ஆனால் நாளைக்கு என்ன சகோதரனே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டு, ஒரு பாடு வந்து விட்டது, என்ன நீங்க சொன்னீங்க சீக்கிரமாய் கர்த்தருடைய வழிகளின்படி நடந்தால் நலமாய் இருக்கும், ஏன் இப்படி பாடு வந்தது, ஏன் இப்படி நெருக்கம் வந்ததென்று கூட கேட்கலாம். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், பாடுகளும் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமேன். உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கர்த்தர் சொல்றார் திடன்கொள், அதெல்லாம் ஜெயிப்பேன். அது ஒரு வழி, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கான ஒரு வழிதான் பாடு, போராட்டம். அதனால அது கர்த்தருக்குள் வரும் பொழுது அதை நாங்கள் கர்த்தருடைய வழிகளின்படியே நாங்கள் நடந்து நாங்கள் அவைகளிலே ஒரு வெற்றிகளை காண வேண்டும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாருமே இந்த நாளிலும் கூட ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நாங்கள் தேவனுக்கு ஏற்ற போல, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போலவே நான் நடக்க வேண்டும். அப்பா, எனக்கு அதுக்கு பலன் தாங்கப்பா. என் மனைவியினுடைய விருப்பத்துக்கு பிரகாரம் அல்ல, என்னுடைய கணவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, அல்லது என்னுடைய நண்பனுடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, அல்லது என்னுடைய சகோதரனுடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, என்னுடைய நாட்டின் ஒரு தலைவன், ஒரு ஜனாதிபதி சொல்லுகிறாரே, அவர் இப்படி சொல்லுகிறார், இப்படி நடக்க வேண்டும், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, தேவனுடைய விருப்பம் அதற்குள்ளே இருக்கிறதா என்பதை பார்த்து நாங்கள் விட்டு கொடுப்பதிலே நல்ல காரியம்தான். அதனாலே கர்த்தருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நானும் நீங்கள் நடக்கும் பொழுது, ஆமேன். இந்த சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோம் அல்லவா, எப்படியாக அந்த சங்கீத பகுதியை நாங்கள் வாசிப்போம். 81வது அதிகாரத்திலே அதை வாசித்து நாங்கள் எழுந்திருந்து ஜெபங்களுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த உபவாச நாளிலும் கூட என்னையும் உங்களையும் இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை பலப்படுத்தி சீக்கிரமாய் அங்கே சத்துருக்களை தாழ்த்தி, சத்துருக்களை ஒப்புக்கொடுத்து, ஆமேன், சத்துருக்களுக்கு விரோதமாய் அவர் எல்லா காரியங்களையும் முறியடிக்கத்தக்கதாக, ஆமேன், அவர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். இதில் பாருங்கள், இதில் சொல்லப்படுகிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஷ்டவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி. உங்களுக்கு என்ன எதிராக இருக்கிறதோ, நான் சொன்னது போல
குடும்பமாக இருக்கலாம், எங்களுடைய மாம்ச சரீரத்திலும் கூட எங்களுக்கு நல்ல ஒரு சுக வாழ்க்கைக்கு எதிராய் பல காரியங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் கூட சில எதிரான காரியங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக இந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவருடைய வழிகள் என்ற வாழ்க்கை, அப்பா உம்முடைய வழிகளின்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இதன்படி நடக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய விருப்பத்தின்படி வாழும்படியா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதன்படி நடவுங்கள். கர்த்தருடைய வழி, வேதம் சொல்லி ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் சிநேகமாவான். ஆமென், அல்லேலூயா. அவை பாருங்கள் எப்படி கர்த்தருடைய அருமையான வழிநடத்தல்கள் இருக்கிறபடினால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாருடைய விருப்பத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்காமல், தேவனுடைய விருப்பமாய் இருந்தால் அதுக்கு இசைந்து போகிறதிலே தப்பில்லை. தேவனுடைய விருப்பம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு இல்லை என்று மறுப்பு தெரிவித்து தேவனுக்குள்ளாய் நானும் நீங்களும் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எது குடும்பமாக இருந்தால் கர்த்தர் எல்லாம் ஒன்றிணைப்பார். சில மனைவி சில நேரம் முரண்டு பிடிக்கலாம், கணவன் முரண்டு பிடிக்கலாம். ஏன் எனக்கு ஏற்ற போல நீங்க கதைக்கல, ஏன் எனக்கு ஏற்ற போல இந்த ஒரு சின்ன பொய்யாவது சொல்லேல, இப்படியே அவனை இப்படி பேசல என்று கூட சொல்லலாம். தேவ பிள்ளைகளே, அப்படி நாங்கள் தேவனுடைய விருப்பத்துக்கு முரணாக நடக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நான் பல சம்பவங்கள் வேதத்திலே நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல எனக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். அனனியா சப்ராலை தெரியும், எப்படியாய் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் பொய் சொல்வதற்கு. அவர்களுடைய ஆசீர்வாதமான காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே வந்து கொடுப்பதற்கு அவர் அங்கே பேதுரு கேட்ட பொழுது, இவ்வளவுக்குத்தானா உங்களுடைய சொத்துக்களை விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேரும் செத்து போட்டார்கள். என்ன தேவ பிள்ளைகளே, நாங்கள் யாருடைய விருப்பத்திற்கும் நாங்கள் விடுபடுவோமா என்றால், இழுபட்டு போவோமா இருந்தால் எங்களுக்குத்தான் பாதிப்பு, எங்களுடைய வாழ்க்கை தான் ஒரு ஆசீர்வாதமாய் மாறாது. அதனாலே தேவனுடைய விருப்பம் என்ன, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய விருப்பம். ஆமேன். அது வாலிப பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோசேப்பை உங்களுக்கு தெரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எப்படியாய் அவன் ஒரு வாலிபனாக இருந்தான். அந்த வாலிப பிராயத்திலே அங்கே தேவன் அங்கே அவனுக்கு வந்த முதலே தேவன் அவனை ஆசீர்வதிப்பேன் உயர்த்துவேன் என்று சொல்லி பல ஒரு தரிசனத்தை கொடுத்து அங்கே பெற்றோர்கள் மத்தியிலே சகோதரங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டார். இதனாலே அவருக்கு வந்த போராட்டங்கள், அவரை குழியிலே போட்டார்கள், இஸ்மவேலுடைய கையிலே விட்டு போட்டார்கள். இப்படி விற்கப்பட்ட அந்த யோசேப் என்று சொல்லுகிற வாலிபன் போர்த்திபாருடைய வீட்டிலே அவன் அங்கே வேலைக்காக அங்கே வந்து அங்கே அவன் இருந்த பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அந்த போர்த்திபாருடைய மனைவி, அந்த இடத்திலும் வேதம் சொல்லுகிறது யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். இப்படியாக இருந்த அந்த யோசேப்பை அந்த போர்த்திபாருடைய மனைவி தன்னோடு சயனிக்கும்படியாக நித்தம் நித்தம் அவனை அங்கே கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லுகின்ற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்படியாக அது தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு பிரியமில்லை, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் என்று சொல்லி அந்த வாலிபன் அவன் அந்த விடயத்துக்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டம் வந்த பொழுது வீட்டிலே ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவனை கேட்ட பொழுதும் அவன் இல்லை என்று சொன்ன பொழுது அவன் வஸ்திரத்தையே பிடித்திழுத்தால் அவன் அதை விட்டு ஓடி போனான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே என்ன சொல்லுகின்ற தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் தேவனுடைய விருப்பத்துக்கு முரணாக செயற்படுவதற்கு ஒரு பொய்யை என்றாலும் ஏதாவது ஒரு சின்ன தேவன் வெறுக்கிற காரியங்களை கூட இச்சைகளாக இருக்கலாம், பொருளாசைகளாக இருக்கலாம், எந்த விதமான பண ஆசைகளாக இருக்கலாம், கொஞ்சம் ஏதாவது இப்படியாவது ஏதாவது மாற்றி கித்தி பேசி கொஞ்சம் காசாவது வருமே என்று சொல்லி எந்த நேரத்திலும் தேவ பிள்ளைகளே இது தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நானும் நீங்களும் அவருடைய வழியின்படி நாங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் சீக்கிரமாய், ஆமேன், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷித்து கண்மலை தேனால் திருப்தியாக்குவேன். ஆமேன். அவை நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பல காரியங்களை நாங்கள் சம்பவங்களை பார்த்தோம். தேவனுடைய விருப்பத்துக்கு
நாங்கள் ஏற்றாற்போல நாங்கள் வாழ வேண்டும். என் ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். சீக்கிரத்தில் ஆமென் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். ஆமென். உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலை தேனினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறபடினால் இந்த மாசத்திலும் கர்த்தர் நிச்சயமாய் சீக்கிரமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே பல விடயங்கள் எங்களுக்கு நிறைவேற வேண்டியதாக இருக்கலாம். ஆமேன். பூமிக்குரிய பல தேவைகள் எங்களுக்கு சந்திக்கப்படத்தக்கதாக இருக்கலாம். ஆமேன். சில காரியங்கள் கர்த்தர் சீக்கிரமாய் செய்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி பல விதங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பல எங்களுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்குமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, என் ஜனம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வழிகளிலே நடந்தால், என்னுடைய ஆலோசனைகளில் நடந்தால், எனக்கு விருப்பமானபடி நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது சீக்கிரமாய் ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இந்த 6வது மாதம் முடித்து 7வது மாதத்திலே கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்புக் கொடுப்போமா. இதுவரைக்கும் சில வேளைகளில் நாங்கள் பார்த்தது போல யாருடைய விருப்பத்துக்கெல்லாம் நாங்கள் நடந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் அப்பா, ஆண்டவரே உம்முடைய விருப்பம் எதுவோ அதுதானப்பா எங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். என்னுடைய பெற்றோர்களாய் இருக்கலாம் அப்பா, ஆண்டவரே என்னுடைய கணவனாய் மனைவியாய் பிள்ளைகளாய் இருக்கலாம், நண்பனாய் இருக்கலாம், ஆண்டவரே இந்த நாட்டினுடைய தலைவர்களாய் இருக்கலாம். ஐயா, உம்முடைய விருப்பம் எதுவோ அதன் பிரகாரமே ஆண்டவரே அவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி, உம்முடைய விருப்பம் இல்லை என்று சொன்னால், உம்முடைய வழி அதிலே அது முரணாக இருக்குமா இருந்தால் அதுக்கு இல்லை என்று சொல்லி நான் நடப்பேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை எங்களை ஒப்புக் கொடுப்போமா. உங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். கர்த்தர் சீக்கிரமாக எங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் கைகூடி வர பண்ண வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எங்களை ஒப்புக் கொடுப்போமா. வாய்களை திறந்து உங்களுடைய பாடசாலை காரியங்களில் கூட படிக்கிற காரியங்களில் கூட சீக்கிரமாய் சில காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டி இருக்கலாம். சீக்கிரமாய் சில விடயங்கள் நிறைவேறினால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கூட வேலை காரியங்கள் கூட சீக்கிரமாய் எனக்கு அந்த வேலை கிடைத்தால் நல்லா இருக்குமே, அல்லது எனக்கு நான் விரும்புகிற ஒரு காரியங்கள் இருக்கிறது சீக்கிரமாய் அது கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி தேவ பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆமேன். இந்த 6 மாதங்களும் அதை எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் எதிராளிகளை தாழ்த்தி. ஆமேன். இதில் சொல்லப்பட்டது போல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் தேவனிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். உம்முடைய வழிகளின்படி உம்முடைய விருப்பத்தின்படி நடப்பேனப்பா என்று சொல்லுவோமா. ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம். தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அப்பா ஆண்டவரே நாங்கள் முரணாக நடந்திருக்கிறோம் ஐயா, எங்களை ஒரு விஷயம் மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் கூட நல்ல சுகங்களும் பலங்களும் ஆரோக்கியங்களும் ஆண்டவரே அப்பா நல்ல சத்துவங்களும் பெருக வேண்டும் ஐயா, அது சீக்கிரமாய் வர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வழியின்படி நடப்பேன் என்று சொல்லுவோம். உம்முடைய வழியின்படி நடப்பேன் என்று சொல்லுவோம். தகப்பனே, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அப்பா சீக்கிரமாய் நடக்க வேண்டுமே அப்பா, சீக்கிரமாய் நடக்க வேண்டுமே அப்பா. ஆண்டவரே, நான் உம்முடைய வழிகளின்படி நடப்பேன் என்று சொல்லுங்கள். தேவ பிள்ளைகளே, உச்சிதமான கோதுமையினால் கண்மலை தேனினால் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் என்று சொல்லி இருக்கிறபடினால் அவர் ஒரு உன்னதமான உயர்வான அந்த ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவர் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறபடினால் எல்லாரும் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இது தேவனுடைய வார்த்தை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்த தேவன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் எங்களை நிச்சயமாய் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தகப்பனே, இந்த நாளிலும் வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வழிகளின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நடப்போம் என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னது போலப்பா, உம்மாலே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடப்போம் ஐயா. நடந்து கர்த்தாவே ஐயா நாங்கள்
எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், சீக்கிரமாய் கைகூடி வர வேண்டிய காரியங்கள், நிறைவேற வேண்டிய காரியங்கள், எதிராக இருக்கிற தடைகள், தகர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போட வல்லவராய் இருக்கிறவனால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாய் இந்த மாதத்திலே சீக்கிரமாய் ஆண்டவரே நீர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை, அவர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்களை நிறைவேற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு பாடல் ஒன்றை படிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி இந்த பாடலை படிக்கும் பொழுது இன்னும் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு படிப்போம். நாங்கள் தொடர்ந்து அதுக்கு பிற்பாடு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆவியானவர். இன்னும் என்றால் அவருக்கு பிரியமானது என்ன, அவருக்கு விருப்பமானது என்ன, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்க கற்றுத்தர வேண்டும் என்றால் அதன்படி நடந்தால்தான் சீக்கிரமாய் எங்கள் எதிராளிகளை தாழ்த்தி சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கையை நீ நீட்டுவீர் என்று சொல்லி இருக்கிறபடினால் என்ன சத்துருக்கள் என்று சொல்லி மனுஷர்களை நினைக்க வேண்டாம். பலவிதமான காரியங்கள் எங்களுக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கலாம். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து சீக்கிரமாய் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? சத்தமாய் படிப்போமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. வேத ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேச்சும் தெய்வமே, துணையாளரே. வேத ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேச்சும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வருகிறம் தவிப்பது என்னால் உமக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய், அவருடைய விருப்பத்திற்காய் தவிக்கிறதையா, தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. செய்யும் கருணை நேசரே, அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மை நம்பியுள்ளே, அம்மாவை பார்த்து சொல்லுவோம். நீ விரும்பும் முன்னல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும். திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும். திவ்யநாதரே, சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆருவரே. சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆருவரே. உமக்கு பிரியமான செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு
நல்லவர். ஆமென். அவருக்கு பிரியமானதை செய்ய நிச்சயமா எங்களை கற்றுத் தருவார். அவருடைய அந்த விருப்பத்துக்கேற்றாற் போல நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் சீக்கிரமாய் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாய் சத்துருக்களை தாழ்த்தி, சத்துருக்களுக்கு விரோதமாய் அவருடைய கரத்தை திருப்பி நீட்டி கர்த்தர் எங்களை உச்சிதமான கோதுமையினால், ஆமேன், கண்மலை தேர்னால் எங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். கர்த்தர் சீக்கிரமாய் காரியங்களை கைகூடி வரப்படும். அவருடைய வழிகளுக்கு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல வாழும்படியாக எங்களை ஒப்புக்கொடும். அமர்ந்து கொள்வோம். நாங்கள் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். கர்த்தர் நிச்சயமாக நாங்கள் இந்த நாளிலும் கூட ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் கூட அவர் சீக்கிரமாய் காரியங்களை கைகூடி வர பண்ணத்தக்கதாய் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். ஆகவே நாங்கள் முதலாவது ஒருவர் சீக்கிரமாய், ஆமேன், இதிலும் சீக்கிரமாய் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எல்லாமே சீக்கிரமாய் கிடைக்க வேண்டும் என்பது போல சீக்கிரமாய் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கன நேரம் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். 2 நிமிஷம் நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபந்தான். அதையும் கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். சிலருக்கு அவர் 5 நிமிஷம் ஜெபிக்கிற சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஜெபிக்கணும். இதனால் எனக்கெல்லாம் ஜெபம் வராது என்று சொல்லி இருந்து விட வேண்டாம். முடியாவிட்டால் இருந்து கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் முதலாவது எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சுருக்கமாக சில ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை பெரிய காரியங்களை செய்வார். சபைக்காக, சபையினுடைய தரிசனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை நாங்கள் செய்வோம். ஆவிக்குரிய ஒரு யுத்த ஜெபத்தை ஏறெடுப்போம். இந்த மாதத்திலும் கர்த்தர் சீக்கிரமாக காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவதற்கான ஆலோசனை சொல்லி இருக்கிறபடினாலே இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற அசுத்தாவுடைய வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் சீக்கிரமாய் சில காரியங்கள் சந்திக்கப்பட்டு அடுத்த கட்ட நிலைமைகளுக்குள்ளே போவதற்கு சத்துருவும், இன்றைக்கு வார்த்தையை பிரசங்கித்தாலும் சத்துருவும் இன்னும் அவன் பல விதங்களை போராடுவான். அவைகள் எல்லாம் முறியடித்து கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வெற்றி சிறக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்ய போகிறோம். சபையினுடைய தரிசனங்களுக்கு எதிராய், சபையினுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராய், விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களுக்கு எதிராய், இன்னுமாய் இந்த மாதத்திலே என்னென்ன காரியங்கள் ஊழியங்கள் செய்ய போகிறோமோ கர்த்தருக்குள்ளாக ஊழியக்காரனும் இந்த தேசத்திலே மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் கூட ஊழியங்களை கர்த்தருடைய கிருபையிலே அவர் செயற்படுத்தும்படியாய் கடந்து செல்லுகிறபடினாலே இந்த மாதங்களிலே கர்த்தர் ஒவ்வொன்றிலும் எப்படியாக அவர் துணையாக இருந்து காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற அசுத்தாவுடைய வல்லமைகளை கடிந்து அப்புறப்படுத்தி ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வோம். ஒரு ஆவிக்குரிய யுத்த ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஆமென். சரி, நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மகிமை உள்ள தெய்வமே, எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்தவரே, இந்த அருமையான இந்த உபவாச இந்த கூடுகையிலும் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஜெப நேரங்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று நீங்கள் சொல்லி இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் செய்ய போகிற இந்த ஜெபம் மிகவும் பலனுள்ளது மாத்திரமல்லப்பா, இன்றைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தையின் பிரகாரம் சீக்கிரமாய் கர்த்தர் நீங்கள் சத்துருக்களை தாழ்த்தி சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கையை நீர் திருப்பி ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலை தேனால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலும் இப்பொழுதும் ஆண்டவரே ஐயா, நீங்க சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இருக்கிறபடினால் இந்த நாளிலும் ஆண்டவரே சபை மக்களுக்கு எதிராய், ஆண்டவரே கர்த்தாவே விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களுக்கு எதிராய், ஊழியக்காரர்களுக்கு எதிராய், ஊழியங்களுக்கு எதிராய் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா கிரியை செய்கிற அசுத்தாவிகளுடைய வல்லமைகள், அந்தகார சக்திகளுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே அப்பா என்ன காரியங்களே அப்பா ஆண்டவரே பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியிலும் ஆண்டவரே என்ன காரியங்களை முயற்சிகளை எடுக்கிறார்களோ அதிலே அப்பா வெற்றிகள் வரத்தக்கதாய், சீக்கிரமாய் காரியங்கள் கைகூடி வரத்தக்கதாய் கர்த்தாவே எதிராக ஆண்டவரே அப்பா அதற்கு எதிராய் கிரியை செய்கிற அசுத்தாவுடைய வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். ஐயா கர்த்தர் ஆண்டவரே ஐயா இந்த நாட்களிலும் அப்பா இந்த மாதத்திலே
நாட்களிலே இந்த விடுமுறை நாட்களாய் இருக்கிறபடினால் பிள்ளைகள் விடுமுறைகளுக்காக எந்த இடங்களிலே செல்லுகிறார்களோ அந்த இடங்களிலே அப்பா பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதற்கு எதிராய் ஆண்டவரே விபத்துக்களோ ஆண்டவரே விபரீதமான செய்கைகளோ அப்பா சத்துருவானவன் அப்பா கொண்டு வர எத்தனித்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்பட்டு போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சபையையும் ஐயா இரத்த கோட்டைக்குள்ளே மூடுகிறோம். சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆண்டவரே எல்லா அசுத்தாவியோட வல்லமைகளும் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபையை கெடுக்க நினைக்கிற எல்லா சிறுநரிகளும் ஆண்டவரே குளிநரிகளும் பிடித்து கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே ஐயா உம்முடைய சபையப்பா, இது உம்முடைய சபை ஆண்டவரே. இந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடினால் இதற்கு விரோதமாய் ஆண்டவரே சத்தியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், ஆண்டவரே நான் என்ற அகங்காரம் கொள்ளுகிற சுயநலங்களின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தாவே என்னென்ன காரியங்களை அப்பா நாங்கள் செய்யத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தந்து ஐயா எங்களுக்கு ஐயா உம்முடைய வழிநடத்தல்களை காட்டுகிறீரோ அதை செய்யும் பொழுது எதிராக ஆண்டவரே சத்துருவானவன் அப்பா எந்த விதத்திலும் எழும்பினாலும் அவனுடைய எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் ஜெய கிறிஸ்துவாய் இந்த மாதத்திலும் ஐயா எங்கள் சபையை, சபை மக்களை, ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே சத்துருக்களை ஐயா நீர் தாழ்த்தி சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கையை திருப்பி ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்காய் நீ வெற்றிகளை சிறக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்தி எல்லா அசுத்தாவுடைய வல்லமைகளை முறியடித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சீக்கிரமாய் எழுந்து ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள், சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். சரி, சீக்கிரமாய் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காய், சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காய் மற்றும் விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களுக்கு இன்றைக்கு சில ஜெபங்களை சேர்த்து நாங்கள் சுருக்கமாக ஜெபிக்க போகிறோம். ஆகவே சீக்கிரமாய் ஜெபிப்பீர்களாக இருந்தால் சீக்கிரமாக நாங்கள் முடிக்கலாம். என்ன எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் என்று இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையும் சொல்லியிருக்கிறோம். சீக்கிரமாகவே கர்த்தருடைய கிருபையில இன்றைக்கு இந்த உபவாச கூடையை முடிக்கலாம். ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஒரு பாபு ஜெபம் பண்ணுங்கள். மைக்கு கொடுங்க. ஜீசஸ் அருமையான நேரத்துக்காக நன்றி பிதாவே. எங்களுடைய தலைகளை சாய்த்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் பிதாவே. ஐயா தாசன் சொன்னது போல வார்த்தை படிப்பிதாவே உமக்கு விருப்பமான காரியங்களை செய்ய ஐயா எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஐயா. ஐயா அதுக்கு நாங்கள் தடையா இருந்தால் எங்களுடைய சரீரமோ ஐயா ஏதாவது காரியம் ஐயா முதலாவது எங்களை மன்னிங்க பிதாவே. ஐயா என்னையும் ஐயா சபையும் தேவனே ஐயா மன்னிக்க வேண்டும் தயவா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஐயா இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் காரியங்கள் வர வேணும் தேவனே. ஐயா அவனுடைய ஊழியக்காரர்களை நீங்க பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி பிதாவே. நல்ல தாப்பமார்களுக்காக நன்றி, ஆவிக்குரிய தாய்களுக்காக நன்றி, விசேஷமாக தேவனே ஐயா பாஸ்டருக்காகவும் அனுவக்காகவும் ஐயா பிள்ளைகளுக்காக நன்றி பிதாவே. அந்த ஊழியக்காரனை இன்னும் பலப்படுத்துங்க பிதாவே. எல்லாம் பலவீனங்கள் காரியங்கள் எல்லாம் நீங்க பலப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி ஐயா. சத்துருகள் அநேக காரியங்கள் கொண்டு வந்தாலும் பிதாவே ஐயா சொந்த சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டாலும் தேவனே ஐயா பவுல் சொல்றது போல ஐயா தேவனுக்காக ஓடுற அந்த பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. ஐயா எது செஞ்சாலும் தேவனுடைய நாமம் மகிமை பண்ண பிதாவே. ஐயா ஊழிய செய்யற எல்லா தேசங்களும் போயிட்டு அநேக சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நல்ல ஊழியக்காரன் நீங்க இன்னும் ஆசீர்வதிங்க பிதாவே. ஐயா அவருடைய சந்ததியை ஆசீர்வதிங்க பிதாவே. ஐயா அந்த சபையை வழி நடத்துற ஐயா உங்களுடைய ஆவியானவர் மூலியமா இன்னும் பலப்படுத்தப்படுவதற்காக மக்கு நன்றி பிதாவே. அதே போல தேவனே ஜீவா பாஸ்டருக்காக நன்றி, சகோதரிக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி பிதாவே. ஐயா இன்னும் பலப்படுத்துங்க ஐயா. ஐயா அவரை காணும் போது அநேக உற்சாகம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் ஓட வேண்டும் ஐயா. அந்த வயதிலும் பிதாவே அநேக காரியங்கள் செய்கிறார் தேவனே. அதே போல நாங்களும் தேவனே வாலிப பிள்ளைகளாக ஐயா நாங்களும்
அடுத்த தலைமுறையா இருக்கிறோம் ஐயா. அந்த நல்ல தலைவரை ஐயா நாங்கள் ஆசீர்வதிக்க அவர்களுடைய பாதையில போய் எங்களை பலப்படுத்துங்க பிதாவே. ஆவிக்குரிய தாயை பலப்படுத்துங்க ஐயா, பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, பேர பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க பிதாவே இயேசு நாமத்தினாலே. அதே போல தேவனே செல்லும் பாஸ்டருக்காக நன்றி, ரூத்துக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா. ஐயா இவர்களை ஆசீர்வதிங்க பிதாவே. ஐயா சத்தியத்திலே வழிநடத்துகிற இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் இன்னும் பலப்படுத்த ஐயா, இன்னும் ஐயா ஊழியக்காரர்கள் இந்த சபையை வளர்க்க நீங்க பலப்படுத்தப்படுறதுக்காக உமக்கு நன்றி. அதே போல ஐயா மூப்பரையாக்காக நன்றி ஐயா. அவர் செய்யற ஒவ்வொரு ஜெபங்களும் ஐயா ஐயா காரியங்களும் பிதாவே இந்த சபையில செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஐயா. ஐயா அவருடைய எல்லா ஜெபத்துக்கு நீங்க அதி சீக்கிரமா பதில் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி. அதே போல தேவனே ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஐயா தன் தன் இஷ்டத்துக்கு இல்ல தேவனே, தன் தன் விருப்பத்துக்கு இல்ல தேவனே. ஐயா தேவனுடைய ராஜ்யத்தை இந்த தேசத்திலே கட்ட தேவனே. ஐயா உமக்காக தேவனே. ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக நன்றி ஐயா. அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் பிதாவே பலப்படுத்துங்க பிதாவே. ஐயா பாடுகளோடும் ஓடுகளோடு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஐயா ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த சபை மாறட்டும் பிதாவே. அதே போல விசுவாச குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஐயா இன்னும் ஐயா தேவனுக்குள்ளே வந்த ஐயா உற்சாகம் ஐயா ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க அறிவிங்க பிதாவே. ஐயா சபையோடு இருந்து காரியங்கள் செய்ய வேண்டும் ஐயா. ஐயா அவர்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் தேவனே. ஒவ்வொரு குடும்பத்தை விசேஷமாக வருகிறேன் பிதாவே. உதவி செய்யனாதா அவருடைய பாடுகளும் ஓதனைகளும் காரியத்திலே நாங்கள் இருக்க தேவனே. ஐயா அவர்களோடு சமாதானம் சொல்ல பிதாவே, அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க பிதாவே. ஐயா பிரிவினை கொண்டு வர எல்லா பொல்லாத ஆவிகளும் இந்த சபைக்குள்ளே கிரியை செய்ய இயேசு நாமத்தினால அப்புறப்படுத்துகிற பிதாவே. ஐயா தாசன் சொன்னது போல ஐயா நான் என்று சொல்ற பிதாவே. சமாதானம் ஐயா. ஐயா கிறிஸ்து இந்த பூமியில வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் செய்து முடித்தாது பிதாவே. ஐயா நாங்கள் ஒரு பாடலை படித்தோம், உமக்கு விருப்பமான காரியம் இல்ல தேவனே, உமக்கு விருப்பமான காரியத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாலே நீங்க எல்லாம் செய்து முடித்தீங்க பிதாவே. ஐயா நாங்களே உப்பும் ஒளின்னு சொல்லி இருக்கிறீங்க ஐயா. நாங்களே ஐயா உமக்கு சாட்சியான பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஐயா. ஐயா களவெடுக்காமல் பொய் சொல்லாமல் ஐயா எந்தவித பிரிவினைகளை உருவாக்காமல் பிதாவே. ஐயா தேவனுடைய சத்தியத்தை பலப்படுத்துங்க ஐயா, உதவி செய்யுங்க ஐயா. அதே போல அநேக குடும்பங்கள் ஐயா வந்து வராத குடும்பங்கள் உண்டு பிதாவே. ஐயா நாங்கள் பேரை சொல்லலாட்டும் பிதாவே. ஐயா ஒரு குடும்பத்தில் அநேக போராட்டங்கள் ஐயா. ஐயா புருஷனாலே சபைக்கு வர முடியாத ஐயா ஒரு சகோதரிக்காக விசேஷமான வருகிறேன் தேவனே. ஒரு திசை மனம் இறங்க பிதாவே. ஐயா தடைகள் இருக்கிற அந்த சகோதரி எல்லா தடைகளும் மாத்துங்க பிதாவே. ஐயா நாங்கள் ஏதோ ஆழத்தில் இருக்கிறோம் ஐயா. மனுஷர் அநேக பேர் வந்து ஐயா வேதனையோடு கவலையோடு இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் அறிவோம் பிதாவே. அதே போல விசேஷம் ஐயா ஓ கிருபான குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சகோதரி பிள்ளைகளை நினைவு கொள்றோம் பிதாவே. ஐயா நாங்கள் மறந்தாலும் அந்த பெயர்களை நீங்கள் மறவாத தெய்வம் ஐயா. உதவி செய்யுங்க ஐயா. கதிரனை விசேஷமா ஒப்பு கொடுக்கிறோம், சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம், அனோஜனை ஒப்பு கொடுக்கிறோம் விசேஷமா தேவனே. ஐயா எங்களுக்கு தூரமா இருந்தாலும் ஐயா உமக்கு கிட்ட உமக்கு லேசான காரியம் சொல்லி இருக்கிறீங்க ஐயா. உதவி செய்யுங்க ஐயா. ஐயா அந்த குடும்பங்களை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்கள் மனை குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், சந்திரனை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஐயா இன்னும் அநேக குடும்பங்கள் வந்து ஐயா வராம இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் விசேஷமா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஐயா அதற்கு சபைக்கு போகாத ஒவ்வொரு குடும்பங்களும் விசேஷமா இந்த பட்டணத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு திசை மனம் இறங்க ஐயா. ஐயா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது தேவனே. ஐயா இந்த மத்தியான நேரம் எங்களுடைய ஜெகோவா தேவன் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வமே. ஐயா இந்த குடும்பங்களை ஐயா சில நேரம் சில பேர் பெயர்களை மறந்திருந்தாலும் ஐயா நீங்கள் மறவாத தெய்வம் ஐயா. ஒரு திசை மனம் இறங்க இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் இந்த ஜெபத்துக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை சீக்கிரமாய் வர வேண்டிய கைகூடி வர வேண்டிய நிறைவேற வேண்டிய ஜனங்களை கூட்டி வர வேண்டிய காரியங்களே கர்த்தர் சீக்கிரமாய் காரியங்களை நடத்த போறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாசத்திலே இருந்து கர்த்தர் அப்படியான நல்ல ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் செய்வார். ஆமென். நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உற்சாகமாய் ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக நாங்கள் இந்த நோர்வே தேசத்துக்காகவும் இலங்கை தேசத்துக்காக
மற்றும் உக்ரைன் தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதையோடு சேர்த்து எல்லா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களுடைய இலங்கை தேசத்திலும் எவ்வளவோ நிலைமைகள் மிகவுமே மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்று நாங்கள் செய்திகளிலே பார்க்கிறோம். ஆகவே அந்த தேசத்திலும் சீக்கிரமாய் இந்த பொருளாதார நெருக்கடிகள் மாறி தேசம் மீண்டும் செழிப்படையத்தக்கதாய், தேசம் வாழ்வடையத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவர் இலங்கை தேசம் மற்றும் உக்ரைன் தேசத்திலும் இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். Jesus. கர்த்தாவே, நீங்க அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, இந்த தேசத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்கு விரோதமான சில சட்டங்கள் போட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. உங்களுக்கு பிரியமில்லாத எல்லா சட்ட திட்டங்களையும் நீக்கி ஆண்டவரே கர்த்தாவே இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இது கிறிஸ்தவ நாடா இருந்து ஆண்டவரே கர்த்தாவே உங்களை தேடாமல் கர்த்தாவே எவ்வளவு ஜனங்கள் பின்வாக்கமாக போயிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே நீங்கள் அவருக்கு மனம் திரும்ப நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. கர்த்தாவே, பணவீக்கங்கள் குறைந்து கொண்டு போன்னு சொல்லுகிறார்கள் ஆண்டவரே கர்த்தா. முதல் கண் ஆண்டவரே கர்த்தாவே, அவர் உங்களை தேடத்தக்கதாய் நீங்கள் அவர்கள் தேடும்போது அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் இலங்கை தேசத்தை உங்கள் தேவரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த போர்கள் காரணமாக ஆண்டவரே கர்த்தாவே ஆயுதங்களை வேங்கி ஆண்டவரே கர்த்தாவே இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. இதன் காரணமாக பொதுமக்கள் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. கேஸ் இல்லை ஆண்டவரே கர்த்தாவே, பெட்ரோல்கள் இல்லை ஆண்டவரே கர்த்தாவே. இதனால் எல்லா சாமான்களிலும் விலை ஏறி ஆண்டவரே கர்த்தாவே அன்றாடம் ஜீவிக்கிற ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. கர்த்தாவே, நீங்கள் இதையும் திட்டமில்லாமல் செய்ய மாட்டீர்கள் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த தேசத்தை கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஏற்பட்டிருக்கிற பஞ்சத்தை நீங்கள் மாற்ற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிற ஆண்டவரே கர்த்தாவே, நான் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து தேசத்தை அழிக்க வெட்டுக்களில் கட்டிட்டு அல்லது தேசங்களுக்குள்ளே கொள்ள நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொருளாதார வழியிட்டு மனம் திரும்பினால் நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் நீங்கள் வாக்குமாறவராக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. கர்த்தாவே, நல்ல ஒரு ஜனாதிபதியை ஏற்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த சூழ்நிலைகளை மாற்ற அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் நீங்கள் கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் முன்பு போர் நடந்து போய் ஜெபித்த போது நீங்கள் போரை நிறுத்தி இருக்கிறீர்கள். ஆனாலும் தப்பனை நிரந்தர சமாதானம் இல்லை ஆண்டவரை கர்த்தாவே. எல்லா நாடுகளும் அந்த தேசத்துக்கு உதவி செய்யத்தக்கதாய் அவருடைய மனதில் நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. கிடைக்கக்கூடிய உதவிகளும் கூடிய சீக்கிரம் கிடைக்கத்தக்கதாய் ஆண்டவரை கர்த்தாவே எல்லா தடைகளையும் உடைத்தறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரை கர்த்தாவே உக்ரைன் தேசத்தையும் ரஷ்யா தேசத்தையும் உங்கள் தேசத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த புத்தினுடைய மனம் ஆண்டவரை கர்த்தாவே சர்வாதிகாரமாய் போகாதபடி ஆண்டவரை கர்த்தாவே அவருடைய மனதில் நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. கூடிய சீக்கிரம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ரெண்டு தேசத்தும் சமாதானமாக கதைத்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த போரை நிறுத்த ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள்லாம் கிருபை கொண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. மனிதனால் கூடாத ஆண்டவரே கர்த்தாவே உங்களால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. நாட்டோவில் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா தேசங்களும் ஆண்டவரே கர்த்தாவே நிறுத்துறதுக்கு போர் ஆயுதங்களை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த திட்டங்கள் அபத்தமாக போகணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ரெண்டு தேசத்துக்குமான ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் சமாதானத்தை கொடுத்து இந்த போரை நிறுத்த போறபடியால் மக்கள் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் தேசங்களிலே அவருடைய காரியங்களை நிறைவேற்றி ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். தொடர்ந்தும் நாங்கள் ஒரு ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெப விண்ணப்பம் பிரியாக்கா எங்களுடைய பொன்னேசன் என்ற மனைவி பிரியாக்காவுடைய அக்கா மிகவும் சுகஈனமாக இருக்கிறார். அத்தோடு அவர்களுடைய குடும்பம் ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்கும்படியாக பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். கணவன் 3 பிள்ளைகள் மருமகள் என்று சொல்லி இவர்களையும் ஒப்பு கொடுத்து அவருடைய ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை சீக்கிரமாக கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்து அந்த செய்தியை நாங்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை உதவி செய்ய வேண்டும் என்றும் அவருடைய ரட்சிப்புக்கு அந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து கொள்ளும், எல்லாரும் சேர்ந்து கொள்ளும். ஜீசஸ்
பிதாவே ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஆமா ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஜீசஸ். உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து கர்த்தாவே எங்கள் ஆமா. விண்ணப்பத்தை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்படிக்கு சுவாமி, ஆமா எங்கள் ஆண்டவரே. பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து சுவாமி, ஜீசஸ். எங்கள் வேண்டுதல் உம்மிடத்தில் வருவதற்கு தடையா இருக்கும் ஒவ்வொன்றை நீக்கி ஆமா உங்கள் ஆண்டவரே. சத்தத்தை நீங்கள் கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆமா கர்த்தாவே. ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா பிதாவே உமது மகளாகிய பிரியாவின் சகோதரி ஜீசஸ். கர்த்தாவே குடும்பமாக உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமா கர்த்தாவே. ஆண்டவரே. தகப்பனே, நீர் அவர்களை ஜீசஸ். காக்கிற தேவன் கர்த்தாவே. ம். இந்த நாளிலும் கர்த்தாவே தன் இயேசுவே. குடும்பத்தை பார்க்க சென்ற அந்த சகோதரி அந்த இடத்திலும் கர்த்தாவே ஆமா கலங்காத ஆண்டவரே. படிக்கு ஜீசஸ். உம்முடைய சமாதானத்தை பெற்று தான் ஆராதிக்கும் தேவன் ஆமென். யார் என்று அந்த இடத்திலும் விளங்க பண்ணும் படிக்க ஜீசஸ். கர்த்தாவே, நீர் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த சகோதரிக்கு செய்ய வேண்டுமாக ஆமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி. நீர் உம்முடைய வார்த்தையை ஜீசஸ். அனுப்பி குணமாக்குகிற தேவன் ஆமா கர்த்தாவே. ஆண்டவரே. தகப்பனே, உமது தழும்புகளால் குணமாகுறோம் என்று ஜீசஸ். சொல்லி கர்த்தாவே, சகோதரி தன் சகோதரிக்காக விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, ஆமா அந்த ஆண்டவரே. வார்த்தையின் மூலம் சகோதரி ஜீசஸ். எழும்புவதை கர்த்தாவே மகள் விசுவசிக்க நீங்க உதவி செய்யும்படியா ஆமா ஆண்டவரே. நீங்கள் அண்மைக்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, ஜீசஸ். தூரத்துக்கும் தேவன். இந்த ஆமென். இடத்தில் நாங்கள் கர்த்தாவே சபையாக உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே. ஒரு அற்புதம் அந்த இடத்தில் நீர் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆமா கர்த்தாவே. ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. உமது ஆமாப்பா. முகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தாவே, ஆமா அந்த ஆண்டவரே. குடும்பத்துக்கும் அது ரட்சிப்பு வரும்படியாக சுவாமி, ஆமா அந்த ஆண்டவரே. மகளின் கணவன் கர்த்தாவே, நீ தான் ஜீவன் உள்ள தேவன், ஆமா நீ தான் ஆண்டவரே. வழி என்று சொல்லி கர்த்தாவே ஜீசஸ். அறிக்கை செய்து உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆமாப்பா. சுவாமி, தானும் தன் குடும்பமும் உம்மிடத்திலே கர்த்தாவே ஜீசஸ். சேருவதற்கு படுக்கையில் இருக்கிற அந்த மகளை கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தழும்புகளால் நீர் குணமாக்கி எழும்ப பண்ண வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே. சித்தம் உண்டு சுத்தமாக ஆமென். என்று சொல்லி குணப்படுத்திய என் தேவன், ஜீசஸ். இன்றைய நாளிலும் உமது வார்த்தையின் படி கர்த்தாவே, அந்த ஆமா ஆண்டவரே. மகளுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே. உம்முடைய மகளும் கர்த்தாவே, அப்பா, அந்த இடத்திலே தன் சகோதரி ஜீசஸ். மனதில் ரட்சிப்பை பெறுவதை கண்டு கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே. இந்த இடத்திலும் வந்து உமக்கு சாட்சி சொல்லும்படிக்கு ஆமா என் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி உம்மை ஜீசஸ். மகிமைப்படுத்தும்படிக்கு ஆமா என் ஆண்டவரே. மகளோடு கூட இருக்க ஆமா வேண்டுமாக ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜீசஸ். நோயிட்டு இருக்கும் அந்த சகோதரியினால் கர்த்தாவே வேதனைப்படுகின்ற ஜீசஸ். குடும்பத்தவர்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி, பெற்றோராய் இருந்தாலும் அப்பா பிதாவே, சகோதரி குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஜீசஸ். பிள்ளைகளையும் சுவாமி, நீர் இன்னும் இன்னுமாய் பலப்படுத்தி கர்த்தாவே, ஆமா உம்முடைய ஆண்டவரே. சமாதானத்தினால் நிறைத்து அந்த இடத்திலும் கர்த்தாவே கலங்காதபடிக்கு ஜீசஸ். தைரியமாய் கர்த்தாவே ஆமா ஆண்டவரே. உமது நாமத்தையே சொல்லி சொல்லி ஜெயமெடுக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே. தகப்பனே, இதன் மூலமாய் அவர்களை சுற்றி இருக்கும் அயலார்கள் ஜீசஸ். கர்த்தாவே, ஆமாப்பா. அந்த சகோதரியை பார்க்க வருகின்ற அப்பா உறவினர்கள் ஆமா ஒவ்வொருவரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமது நாமத்தை அறியவும் மகிமைப்படுத்தவும் ஜீசஸ். கர்த்தாவே, தகப்பனே, நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் உமது அப்பா. சித்தம் அந்த இடத்தில் நிறைவேற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆமா கர்த்தாவே. ஆண்டவரே. எங்களால் எதுவும் கூடாது கர்த்தாவே, ஆமாப்பா. ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. நீ ஜீசஸ். சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீரே அந்த மகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல செய்தியை சீக்கிரமாய் நாங்கள் கேள்விப்படுவோம். ஆமென். கர்த்தர் அவ்வளவுத்துக்கு வல்லமை உள்ள தேவன். யெகோவா ரப்பா சுகம் கொடுப்பார். அவர்களுடைய ரட்சிப்பைக்காகவும் நிச்சயமாய் ஒரு நல்ல வழியாக இது இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இந்த நாட்களிலும் கூட இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். எல்லா தேசங்களிலும் அதிகரித்துங்க. நோர்வேயிலும் கூட சென்ற நாளிலும் 740 பேர் எத்தனை பேருக்கு தொற்றிருக்கின்ற செய்திகளை பார்த்தேன். அவை இப்படியாக பல தேசங்களில் இது மீண்டும் அதிகரிக்கிறது என்ற செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆகவே ஜனங்கள் பாதுகாப்பாகவும் அதை கவனமாக கையாளத்தக்கதாகவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஜனங்கள் அதை ஏனோ தானோ எடுத்துக்கொள்ளாதபடி, என்றால் இந்த வைரஸின் தாக்கத்தினால் இவ்வளவு உயிர் இழப்புகள் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எல்லா தேசங்களிலும் இந்த தாக்கங்கள் குறையத்தக்கதாகவும் ஆண்டவர் ஜனங்களை சமாதானமாய் சந்தோஷமாய் வைத்திருக்கவும் நல்ல தேவனுடைய அன்புக்குள்ளாக ஜனங்கள் தேசங்கள் கட்டப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வைரஸின் தாக்கங்கள் குறைக்கப்படத்தக்கதாய் நாங்கள் ஒரு ஜெபத்தை ஒருவர்
எழுந்து ஜெபம் பண்ணலாம். ஜீசஸ். ஆமா ஆண்டவரே. ஜீசஸ். வருகிறோம் தகப்பனே. ஆமா இந்த கொள்ளை நோயுடைய தாக்கம் ஆண்டவரே இயேசப்பா கர்த்தாவே முடிந்து விட்டது என்று நினைக்கிற பொழுது ராஜா, ஆண்டவரே மீண்டுமாய் சில ஆண்டவரே கர்த்தாவே கண்ட்ரீஸ்ல அதிகமாய் கொண்டிருக்கிற காரியங்கள் ராஜா, ஆண்டவரே இயேசப்பா இந்த வைரஸினுடைய எல்லா வல்லமைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்துல முறியடிக்கப்படத்தக்கதாய், அதுல இருந்து மியூட்டேட் ஆகிற எல்லா ஆண்டவரே இயேசப்பா வேரியன்ட்டும் ஆண்டவரே இயேசப்பா அழிந்து போகத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. கர்த்தரே ஆவியானவர் ஆண்டவரே இயேசப்பா கர்த்தாவே கிருபைக்கு முடிய ஜெபிக்கிறோம். இது நிமித்தமா வருகிற எத்தனையோ பாதிப்பு ராஜா, எத்தனையோ ஜனங்கள் மரித்து ஆண்டவரே குடும்பங்களை இறந்து இருக்கிறவங்க ராஜா, பொருளாதார ரீதியா வர பாதிப்பு ஆண்டவரே கர்த்தா எத்தனையோ பேர் வேலையிலிருந்து இப்படி பலதரப்பட்ட காரியங்களில் இருக்கிற பாதிப்புகள் ராஜா, உலக பொருளாதாரமே அசைவாடி ஆட்டம் பண்ணி இருக்கிற காரியத்துல ராஜா கர்த்தா கிருபை இருக்கத்தக்கதாய் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வைரஸுடைய தாக்கம் முற்றிலுமாய் நார்வே தேசத்துல மாத்திரமல்ல ராஜா, எங்கெங்கெல்லாம் அதிகமாகிறதோ அங்கெல்லாம் ஒரு தெய்வீக சுகம் உண்டாக கடைசி காலங்களுக்குரிய அறிகுறிகள் நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. உங்க கிருபை ஆண்டவரே உங்க பிள்ளைகள் இடத்துல இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் பாதிப்புல இருந்து ஒரு ஜனங்களும் ஆண்டவரே உங்க பிள்ளைகளும் பாதுகாக்கப்படவும் ராஜா, இதுக்கு ஒரு முற்றிலுமாய் ஒரு முடிவை கர்த்தர் மாத்திரமே தர முடியும் என்பதை நாங்கள் உணர்வோம். எந்த ஒரு வேக்சினாலேயோ இல்ல எந்த விதமான மருத்துவத்தினாலேயோ இல்ல என்பதை நீங்கள் ஆண்டவரே இயேசப்பா நிரூபித்திருக்கிறீங்க ராஜா. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உங்க கிருபைக்காய் ஒரு ஜனங்களும் ஆண்டவரே கர்த்தாவே காத்திருக்கத்தக்கதாய், நீங்களே மெய்யான தேவன் என்பதை உணரத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே இயேசப்பா வல்லமையாய் தெய்வீக சுகத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் அவருடைய வல்லமையான கிரியைகளினாலே இவைகளிலும் ஒரு நல்ல முடிவை கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும். எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்து இருந்து ஏதாவது யாருக்காவது விசேஷித்த ஜெபம் இருக்கிறதா? யாருக்காவது விசேஷித்த சொல்லுங்க. உங்களோட தம்பிக்கு 13 வயசு. ஓகே, ரதின்சலானுடைய தம்பிக்கு 13 வயசு பிறந்த நாளை கர்த்தர் ஒரு வயசை கூட்டி கொடுக்கிறார். ஆகவே அந்த மகனையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அத்தோடு நாளைய நாள் ஆராதனைக்காக வேறு யாருக்காவது விசேஷித்தையோ? ஓகே சரி, இந்த 2 ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒரு ஜெபம் பண்ணுங்கள். ஜீசஸ். ஆமாம் ஆண்டவரே. ஜீசஸ். இரண்டாவது நாளிலும் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த உபவாச நாளுக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே இன்றைய நாளும் உடைய ஆராதனையிலே நடத்தினீரே. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நீ சீக்கிரத்திலே செய்ய போற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே நாங்கள் இன்னும் அந்த சீக்கிரத்திலே நடக்க போற காரியங்களை பொறுமையோடு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே உம்முடைய வசனத்தின்படி நடக்கவும் எங்களை ஆண்டவரே இன்றைய நாளும் உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக பேசி எங்களை வழி நடத்தின உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த திருச்சபையானது இன்னும் வார்த்தையிலே வளரவும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கிரியைகளிலே ஆண்டவரே செயல்படவும் தேவனே நீர் இன்றைய நாளும் வழி நடத்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாக இன்றைய நாளும் இந்த ஜெப வேளையிலே சொல்லப்பட்ட இந்த 2 ஜெபங்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. விசேஷமாக இந்த சகோதரியினுடைய சகோதரனுக்கு ஆண்டவரே நீர் நாளைய நாளிலும் கொடுக்க போற அந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் கூட்டி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தான் அது உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நாளைய தினத்திலும் அந்த தம்பிக்கு நீர் கொடுக்க போற அந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கடந்த ஆண்டுகளிலும் நீர் கண்மணியை போல பாதுகாத்த தேவன் ஆண்டவரே. அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ ஆண்டவரே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் நான் அறியேன். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே நடக்கும்படி அவரை நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சகோதரியின் ஆண்டவரே அந்த சகோதரன் ஆண்டவரே மென்மேலும் தன் சகோதரியை பார்த்து அல்ல ஆண்டவரே உம்மை பார்த்து நடக்கும்படியாக உம்முடைய வழிகளிலே நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருக்கும் இடத்திலும் ஆண்டவரே அந்த சகோதரன் அந்த சூழ்நிலைகளினாலோ அந்த மக்களினாலோ பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே உம்முடைய கரம் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தப்படி நடக்க அவருக்கு
ஆண்டவரே உறுதுணையாக நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவரை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சகோதரன் ஆண்டவரே இலங்கையில் ஆண்டவரே சுயினமிட்டு இருக்கிறார். ஆண்டவரே நீரே பரம பரிகாரியா இருந்து உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே ஆண்டவரே அவரை தொட்டு ஆண்டவரே சுகத்தை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலும் ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் இந்த வேளையிலும் அவர் குணமாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீ பரம பரிகாரியா இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் அவருக்காக சிந்தப்பட்டது என்பதை அவர் உணர்ந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே அவரை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கழுவி ஆண்டவரே சுத்திகரித்து ஆண்டவரே இந்த நோய் எதற்காக வந்தது என்பதை அவர் உணர்ந்து ஆண்டவரே இந்த நோயிலிருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் சுகத்தை பெற்றேன் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே இந்த சகோதரனுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த 2 ஜெபங்களை உமது கரங்களுக்குள்ளே வைத்து இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லபடியாக சுகத்தை கொடுத்து மகனுக்கும் பிறந்த நாள் நாளை நாள் இருக்கிறபடியாக பிள்ளையை ஆசீர்வதித்து நடத்துவார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவார். கர்த்தரே காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். மிஷேல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நாளை நாளிலும் நடக்க போகிற ஆராதனைகள், நாளை திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. நிற்கிற பிள்ளைகள், விடுமுறை நாட்கள் தான், நிற்கிற பிள்ளைகள் உற்சாகத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், திருவிருந்து பந்தியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் கர்த்தர் நல்லபடியாக அந்த ஆராதனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் நடத்த வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நாளைய நாளில் நாங்கள் காண்போமா இருந்தால் இவைகள் எல்லாம் ஒழுங்காய் நேர்த்தியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். Kjære Gud, jeg takker deg for denne dagen. Takk for at du har samlet oss alle her i dag, Gud. Jeg ber for gudstjenesten i morgen, dagen i morgen, Gud. Jeg ber om at vi setter den i dine hender, Gud, og vi ber om at i løpet av dagen i morgen, Gud, at vi kan føle ditt nærvær, Gud, og at du fyller dette stedet og fyller hjertene, Gud. Fyller alle som kommer i morgen, Gud, til dette stedet, Gud. Kjære Gud, vi ber for at under lovsangen, Gud, at du skal gjøre en forandring i livene våre, Gud. At vi skal føle deg, føle ditt nærvær, Gud. Kjære Gud, vi ber om at under nattverden når vi minnes om ditt blod og det kjøttet og blodet som du offret for oss, Gud, at vi minner om alt det offeret du har gjort for oss, Gud, og at vi kan bygge vårt forhold videre med deg, Gud, og at du skal styrke det forholdet vi har med deg, og det forholdet vi har med hverandre, Gud. Kjære Gud, vi ber om at du styrker fellesskapet også, Gud. Vi ber for dagen i morgen. Vi ber om at vi skal dra hjem igjen med ny glede og ny god følelse, Gud. Vi ber om at hele dagen i morgen skjer etter din vilje, Gud. Ikke noe annet, men bare din vilje. Vi setter alt i dine hender. Velsign hver og en. Velsign de som tar del i lovsangen. Velsign de troende som kommer, Gud. Velsign hver og en fra de små til de store, Gud. Vi setter alt i dine hender. I Jesu navn. Amen. ஆமென் ஆமென் ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மையான இந்த உபவாச நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். கடந்த நாட்கள்லாம் நடத்தி வந்த உம்முடைய வழிகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தினோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆராதனை வேளைகளிலும் எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்தீர், பிரசன்னத்தினால் நிறைத்தீர். நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை மூலம் எங்களோடு பேசினீர் அப்பா. உம்முடைய வழிகளின் பிரகாரம் உம்முடைய அப்பா உமக்கு உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே சீக்கிரமாய் சத்துருக்களை தாழ்த்தி சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கையை நீட்டி ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலை தேனினால் ஆண்டவரே அந்த உயர்வான ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நீர் பேசினபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிகளின்படி நாங்கள் நடக்க உம்முடைய விருப்பத்தின் ஏற்றாற் போல நடக்க எங்களை இன்னுமாய் நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளும் உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை இடைக்கட்டினபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஜெபங்களை ஏறெடுக்க வைத்தீரப்பா. ஆண்டவரே ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய பதில்கள் சீக்கிரமாய் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் நடைபெற போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்க மீடியாக்கள் மூலம் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும் இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டு அப்பா ஆசீர்வதித்து கிறிஸ்து அப்பா உமக்குள்ளாய் எல்லாரும்
வெற்றி சிறக்கத்தக்கதாய் நீங்கள் வழிநடத்தும்படியாய் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமேன்.